ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இறால் குழம்பு. வெந்தயங்க கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும், கசக்கும். கருவேப்பிலை, நச்சுன பூண்டு கொஞ்சோண்டு நச்சுக்கிட்டேன். அடுத்தது உரிச்ச பூண்டு. சூப்பராக இருக்குங்க. இந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நான் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன், ரொம்ப வேணாமே. பாருங்கள், அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த பூண்டோட ஃப்ளேவர். நல்லா வதங்கிட்டு வெங்காயம், இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ வந்து தக்காளி போட்டும் வைக்கலாம், போடாமலும் வைக்கலாம். நல்லாயிருக்கும், இறால் குழம்பு சூப்பராக இருக்கும். போடாமல் வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது நல்லா தக்காளி வந்து நல்லா குழையணும். நல்லா வதக்கி விட்டு தக்காளி நல்லா குழஞ்சி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு வதக்கி விட்டு கொஞ்சம் இந்த புளித்தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அப்படியே சத்த நேரம் அப்படியே நல்லா வதங்க விட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லு போணுதுன்னு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் குழம்பு. அப்படியே டக்குன்னு போட்டு அப்படியே போட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லு இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இது மாதிரி வச்சு பாருங்கள், குழம்பு எப்படி இருக்குங்க. நல்லா வதங்கணுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சா? இப்போ இந்த இறால் இருக்குல்ல, சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இறால், இந்த இறாலை அதில் போடணும். இந்த இறாலில் முதுகு பக்கம் ஒரு மாதிரி கருப்பாக இருக்குங்க, அதனால் சுத்தமாக எடுத்துடணும். இப்படி போட்டு வதக்கி விட்டு இப்படியும் வைக்கலாம், கரைச்சி விட்டு கொதித்த பிறகு இறாலை அப்படியும் போட்டு வைக்கலாம். எப்படின்னா இது ஒன்றும் சூப்பராக இருக்குமே. போயிடுச்சு, நல்லா வதங்கணுங்க. வதங்கட்டும். அந்த இறாலில் கொஞ்சோண்டு உப்பு இறங்கணும், அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு, சால்ட்டும் போடலாம், கல் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்படியே கமகமன்னு வாசிக்குதுங்க. இந்த பூண்டோட ஸ்மெல்லும் இறாலோட ஸ்மெல்லும் அப்படியே கமகமன்னு இருக்குது. இந்த குழம்ப வச்சு அப்படி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி விடுது பாருங்கள். இப்போ வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள், நான் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க.
நல்லா வதங்கணுங்க. இப்போ கொஞ்சோண்டு புளித்தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையானதை ஊற்றிக்கிட்டு இப்போ நல்லா கொதித்து வரணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டுங்க. இறால் குழம்பு ரெடியாச்சு. இருங்க, இறால் குழம்பு அருமையான இறால் குழம்பு சூப்பராக இருக்கு. சுட சுட சாதம், மாம்பழம். அவ்வளோதான் நம்ம வீட்டு சமையல். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.